பிக்கப் பண்றதுக்கு இவ்ளோ நேரமா? டயர்ல காத்து இருக்கும்ல? லாரி டயர் தான் போட்டுருக்கேன். உட்காரு. சீக்கிரம் கிளம்பு. என்ன கேட்கணும்? ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வந்துடுறேங்க. இதுதாங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஆமாங்க. எங்க அப்பாவோட அப்பாவும் இந்த பொண்ணோட அப்பாவோட அப்பாவும் பாலிய சிநேகிதாங்க. இந்த நட்பு வாழியா தொடரணுன்றதுக்காக ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. அக்கார்டிங் டு தட் எங்க அப்பாவோட அப்பாவோட குடும்பத்துல ஒரு ஆணோ இல்ல ஒரு பெண்ணோ, இந்த பொண்ணோட அப்பாவோட குடும்பத்துல ஒரு பெண்ணோ இல்ல ஒரு ஆணோ பிறந்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா விதியோட விளையாட்டை பாத்தீங்களா? இது வரைக்கும் எங்க 2 பேர் குடும்பத்திலையும் இங்க ஒரு ஆண், இங்க ஒரு ஆண், இங்க ஒரு பெண், இங்க ஒரு பெண்ணாவே பிறந்து வந்திருக்கிறாங்க. இப்பதான் முதல் தடவையா எங்க அப்பாவோட ஆசைப்படின ஒரு ஆணாவும், இந்த பொண்ணோட அப்பாவோட ஆசைப்படி இந்த பூங்கொடி பொண்ணாவும் பிறந்து எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இது அவங்க எடுத்த முடிவு. உங்களுக்கு இன்னும் சரியா புரியலன்னு நினைக்கிறேன். எங்க அப்பாவோட தண்ணி அடிக்கலாமா? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. சரக்கு அடிக்கலாமான்னு கேட்டேன். உன் மரம் அடிக்க போது புரிஞ்சுதா? சொல்லுங்க சார். அதாங்க எங்க அப்பனோட அப்பா பண்ணும், இந்த பூவோட அப்பனோட அப்பா பண்ணும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டானுங்க. உங்க அப்பனோட குடும்பத்துல பையனோ இல்ல பொண்ணோ, இந்த பூவோட அப்பனோட குடும்பத்துல பொண்ணோ இல்ல பையனோ பிறந்தா கல்யாணம் பண்ணி வைக்க தான் முடிவு பண்ணினாங்க. ஆனா விதியால இங்க ஆண், இங்க பெண் பிறந்து தொலைச்சதுனால கல்யாணம் நடக்கல. இப்பதான் முதல் முறையா உங்க அப்பனோட ஆசைப்படி நீயும், இதோட அப்பனோட ஆசைப்படி இந்த பூவும் பிறந்ததால கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு அந்த கைடுங்க முடிவு பண்ணதெல்லாம் உன் மனசுக்குள்ள என்னதாண்டா இருக்கு? சொல்லிடா மடகாஸ்கர். அதாங்க எங்க அப்பாவோட நான் இல்ல டேய், நான் 15 வயசுலயே வயசுக்கு வந்த பொண்ணு. இப்ப 21 ஆகுது. 16 6 வருஷம் குதிரை மாங்க மேங்கோவா? டெய்லி என் பின்னாடி 5 பேர் சுத்துவானுங்க. அதுல 2 பேர் லவ் லெட்டர் கொடுப்பானுங்க. கணக்கு இல்லடா குய்யால. இதுல எத்தனையோ வெள்ளக்காரங்க வேற. ஆனா யார்கிட்டயுமே மாட்டாத இந்த ஜானவி எப்பவுமே தண்ணி அடிச்ச மாதிரி இருக்கிறவன் கண்ணு, எல்லாத்தையும் செஞ்சுட்டு செய்யாத மாதிரி இருக்கிறவன் மூஞ்சி, வாயே துறக்காம பேசுற உன் ஸ்டைலு, 4 நாள் ஷேவ் பண்ணாத உன் தாடி, காலேஜ் பையன் மாதிரி இருக்கிற உன் பாடி, உன் டான்ஸு, உன் ஃபைட்டு, இதெல்லாம் மொத்தமா பார்த்து தாண்டா உன்கிட்ட விழுந்துட்டேன்.